கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவை பார்த்து இவர் மாறாதவர் என்று நிச்சயமாக சொல்லலாம். ஒரு மனிதனை பார்த்து இவங்க மாறவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? மனுஷங்க தானே, எப்போ வேண்டுமானாலும் மாறி போகலாம். இவங்க எல்லாம் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை செய்ய மாட்டாங்கன்னு உறுதித்தன்மையாக ஒரு மனுஷனை நம்ப முடியுமாங்க? இல்லவே இல்லை. எப்போ வேண்டுமானாலும் துரோகியாக மாறலாம், எதிரியாக மாறலாம், ஆமானாக மாறலாம், யூதாஸாக மாறலாம். ஏன் கூட இருக்கிறவங்களே நமக்கு சதி செய்து பழி போட்டு இல்லாதவைகளை சொல்லி நமக்கு பல அநியாயங்களை செய்யலாம். மனுஷங்க தானே. அன்பு ஜனமே, வேதத்தின்படி நான் சொல்ல வேண்டும் என்றால் ஆதியாகமம் அதனுடைய 37ஆம் அதிகாரத்தில் 31 முதல் 33 வரை உள்ள வசனங்கள் நீங்க வாசித்தால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? யோசேப்பை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? குழியில தூக்கி போடுறாங்க. யாரு? கூட பிறந்த சகோதரர்கள். அப்பாவுக்கு இது தெரியாது, யாக்கோபுக்கு இது தெரியாது இல்லையா? இப்போ அவன் மீது பொறாமை கொண்டு என்ன செய்தாங்க? அவனுக்கு தரிசனம் இருக்கு, மேலே போய் விடுவான், நம்மளை பார்க்கிலும் உயர்ந்து விடுவான் என்று. இப்போ அந்த இடத்துல என்ன பண்றாங்க? எகிப்துக்கு விற்று போடுறாங்க இல்லையா? அதை விற்று போட்டதையும் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. அதை மறைப்பதற்காக என்ன பண்றாங்க? உடன் பிறந்த சகோதரர்களே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க, அவன் ஒரு கொடிய மிருகமானது கடித்து கொன்று போட்டது, அவன் மறித்து போயிட்டான்னு அவனுடைய அங்கியில என்ன பண்றாங்க? ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தை எல்லாம் தேய்த்து இறந்து விட்டதாக கொண்டு அந்த அங்கியை, அந்த வஸ்திரத்தை காமிக்கிறாங்க. அப்பாவும் நம்பிட்டாரு. யோசேப்பு இறந்து போயிட்டான்னு தன்னுடைய மகனுக்காக அவர் புலம்புறாரு, அழுறாரு, துக்கம் கொண்டாடுகிறாரு இல்லையா? எதற்காக இந்த காரியம் நடந்தது? யோசேப்பு நினைச்சிருப்பாரா, என் கூட பிறந்த என்னுடைய அண்ணா, என்னுடைய தம்பி இதெல்லாம் செய்வாங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் இல்லையா? அதுதான் உலகம், மாறி போகும். இதே யாக்கோபு தன்னுடைய அப்பாவாகிய ஈசாக்கை ஏமாற்றுவார் என்று அப்பா நினைச்சிருப்பாரா? இல்லை. ஏசா நினைச்சிருப்பாரா? இல்லை. அவரும் ஒரு நாள் அந்த பாவத்தை செஞ்சாரு. இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளும் அந்த துரோகத்தை செய்கிறாங்க. யூதாஸை பாருங்க, கூடவே தான் இருந்தாரு. ஆண்டவருடைய சிலுவை மரணத்துக்கு முந்தின நாள் கூட தான் இருந்தாரு. இரவு வேளையில அவரோடு கூட தான் பந்து இருந்தாரு. ஆனா திடீரென்று பணப்பையை தூக்கிட்டு போய் ஆண்டவருக்கு வந்து முத்தத்தை கொடுத்து காட்டி கொடுத்து துரோகம் செய்ததை எல்லோருக்குமே தெரிந்த சரித்திர உண்மை அல்லவா? இதுதாங்க மனுஷங்க. கூட தான் இருப்பாங்க, நம்ம கூட தான் எல்லாவற்றையும் நடப்பிப்பாங்க, கூடவே எல்லா காரியத்திலும் பங்கு கொள்ளுவாங்க. ஆனா ஒரு நேரம் வருகிற பொழுது ஒரு பணத்துக்காக, ஒரு பொருளுக்காக, நம்முடைய வளர்ச்சி நிலைமைக்காக, நம்ம முன்னேறி போகக்கூடாது என்பதற்காக, அவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம மீது மனிதர்கள் பழி போட்டோ, அநியாயமான காரியங்களை சொல்லியோ, குற்றப்படுத்தியோ, விமர்சனங்களையோ எழுப்பி நம்முடைய சரித்திரத்தை இல்லாமற் போக செய்ய அநேக காரியங்களை செய்வாங்க. அப்படி செய்த உடனே நம்ம அழிந்து போவோமா என்று கேட்டால் அதுதான் இல்லை. அன்பு ஜனமே, யோசேப்பின் சகோதரர்கள் இதை செஞ்சாங்க, அப்பாவையும் நம்ப வச்சுட்டாங்க. ஆனா யோசேப்பினுடைய சரித்திரம் முடிந்தா என்று கேட்டா இல்லை. அவர் எழும்பி உயர்ந்து விட்டார். இங்கே பாவத்தை செஞ்சவங்க வாழ்க்கையில தான் கஷ்டம் வருது. அவங்க தான் யோசேப்பை தேடி போனாங்க. யூதாஸ் ஈஸியா துரோகத்தை செஞ்சிட்டாரு, ஆனா வாழ முடிஞ்சிச்சா? அவருடைய வாழ்க்கை தான் இல்லாம போச்சு. ஆமான் எளிமையாக தூக்கு மரத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு முருகதாயை தீர்த்து கட்டலாம் என்று முடிவு செய்தது ஏதோ உண்மைதான். ஆனா அந்த தூக்கு மரத்துல லாஸ்ட் தூக்கி விடப்பட்டது யாரு? ஆமான் தான் அதுல மரித்து போனார் இல்லையா? அன்பு ஜனமே, வேத சரித்திரத்தின்படி பார்த்தால் அத்தனையுமே துரோகம் செய்தவர்கள் தான் அந்த துரோகத்தினாலே இல்லாமற் போகின்றார்கள், பல பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். ஏனெனில் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு நான் இப்பேற்பட்ட அநியாயத்தை செய்து விட்டேன் என்று சொன்னால் தேவன் இரக்கத்தை கொள்ளுவார், நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். ஆனால் அதுக்கு இன்னைக்கு ஒப்புக்கொள்கிற மனசு யாருக்கிட்டங்க இருக்கு? அந்த பாவத்தை மறைக்க மறுபடியும் பாவம் செஞ்சு அந்த துரோகம் இல்லை என்று சொல்லி நிரூபிக்க அதற்கும் பல பொய்களை சொல்லி எத்தனையோ காரியங்கள் தேசத்தில் அனுதினமும் நீங்க பார்க்கவில்லையா என்ன? இதுதான் உலகம். ஒருவருடைய வளர்ச்சிக்காக, ஒருவருடைய நல்ல பெயரை கெடுப்பதற்காக, ஒருவருடைய வாழ்க்கையை முடிப்பதற்காக பொறாமை உணர்வோடும் பல காரியங்கள் தேசத்துல இன்றைக்கு நடக்கிறது. உண்மைக்கு இடமில்லாமற் போய்விட்டது. ஆனா பொய்க்கோ இன்றைக்கு உயர்ந்த சிங்காசனம் அரியணை என்றும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது இல்லையா? இதை பார்த்து
நீங்கள் பயந்து போக வேண்டாம், கலங்கியும் போக வேண்டாம். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்கு இது எல்லாவற்றும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? எனவே யாரையுமே நம்பாதீங்க. இவங்க நம்மளை ஏமாற்றவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யார் மீதும் உங்களுடைய காரியத்தை வெளிப்படுத்தாதிருங்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் ரகசியமாக இருக்கட்டும். உங்களுடைய குடும்ப காரியத்தையும் கணவன் மனைவி இடையே டிஸ்கஸ் பண்ண ஒரு காரியத்தை செய்யுங்க. அதற்கு முன்பதாக ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு நடத்துங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எதுவாக இருந்தாலும், அன்பு வாலிப பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், யாரையுமே நம்பி வாழ்வின் காரியத்தை ஒப்பு கொடுக்காதீங்க. தேசத்தில் அனுதினமா நடக்கிறத பார்த்து நீதியாய் வாழ பழகி கொள்ளுங்க. நிச்சயமாகவே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், துரோகம் செய்தவர்களுடைய வாழ்க்கையிலே முடிவு வேதனை. ஆனால் அந்த துரோகத்தினால் இன்றைக்கு பாதிக்கப்படுடைய வாழ்க்கையில நிச்சயமாக தேவன் ஒரு மறுவாழ்வை கட்டளையிடுவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. உண்மையாய் வாழ்வோம், பிறரை ஏமாற்றாமல் வாழ்வோம், பொய் சொல்லாமல் வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல இயேசு சுவாமி, உமோடு கூட இருந்த உம்முடைய சீடன் கூட உமக்கு ஒரு துரோகியாக மாறிவிட்டார். ஆனாலும் அவனை நீர் அன்போடு கூட சிநேகிதனை என்று அழைத்தீரப்பா. அதே போன்று இன்றைக்கு சிநேகிதர்களே இன்றைக்கு அநேக தீமைகளை செய்கின்றார்கள். உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் என்று சொல்லப்படுகிற நம்பி இருந்தவர்களே இன்றைக்கு பல தீமைகளுக்கு தங்களுடைய வழிகளை உருவாக்கி கொள்கின்றார்கள். ஆகையினால் தேசத்தில் அப்பேற்பட்ட நிலைமைகள் மாறும்படியாகவும், உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை இப்பேற்பட்ட துரோகத்தினால் மன உளைச்சலினோடு பாதிக்கப்பட்டு இன்றைக்கு இருப்பார்களே, ஆனால் அவர்கள் வாழ்க்கையில ஒரு நீதியை என் கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. எந்த துரோகம் செய்தால் மனிதர்கள் மூலம் இன்றைக்கு பிள்ளைகள் கண்ணீரோடு கூட இருக்கின்றார்களோ, அந்த மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுத்து இவர்கள் நீதியானவர்கள் என்பதனை தேசம் கண்டு கொள்ளும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஆண்டவரே கரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீர் நீட்டும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. தேவனே, நீர் அநீதிக்கு துணை போகிறவர் அல்ல, நீ நீதிக்கு துணை போகிறவர். யோசேப்பை என் தேவன் ஒரு நாள் வெளிக்கொண்டு வந்தீரப்பா. அதே போன்று இயேசப்பா, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பிள்ளைகள் இன்றைக்கு உங்க கிருபையினாலே நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கும் அவர்களுடைய பெயர்களிலே இருக்கின்ற எல்லா விதமான வீண் பழிகள் மறைந்து போவதற்கும் என் கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்மை அறிந்து கொண்ட பிள்ளைகளும் யாருக்கும் துரோகம் செய்யாத படிக்கும், ஏமாற்றாத படிக்கும், நீதியாய் வாழும் படிக்கு அவர்களுடைய வழிகளை என் கர்த்தர் ஸ்திரப்படுத்தும். உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.